நேரத்துக்கு போய் செய்தவங்களுக்கு அப்படி இப்படி வாக்கு வந்தது 5000 இப்படி வந்தது 3500 5000. ரைட், நான் இதை ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அர்ச்சுனாவிற்கு விருப்பு வாக்காக 20,000 கிடைக்க பெற்றிருக்கின்றது. அர்ச்சுனாவை விரும்பியவர்கள்லாம் அந்த 20,000 பேரும். இதிலே அர்ச்சுனாவின் பிரச்சாரம் வந்து எனக்கு வாக்கு போடுகின்ற அனைவரும் 3ஆம் நம்பருக்கு வாக்கிடுங்கள் என்ற ஒரு பதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பார்க்காமல் இருக்கலாம். அந்த வகையிலே அர்ச்சுனா விரும்பியவர்கள் அங்கே 20,000 வாக்கு போடப்படுகின்ற போது அர்ச்சுனாவின் சொல்லுக்கு இணங்க 3ஆம் நம்பருக்கு வாக்கு போட்டவர்கள் இருக்கலாம். அப்போ இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள். ஒன்று சொந்த அண்ணா மகன் குடும்ப அரசியல் வரவேணும் என்பதற்காக சொந்த அண்ணாவுடைய மகன் 1, அர்ஜுனா ஐயா 2, அதே மாதிரி அவருடைய விருப்பத்துக்குரியவருக்கு 3. அப்ப ஏனையவர்கள் நீங்கள் வரக்கூடாது என்பதற்காக தட்டி கழிக்கப்படுவதற்காக இவரான இலக்கம் கொடுக்கப்பட்டுள்ளதா? ஒரு கட்சியினுடைய அல்லது சுயேட்சை கட்சியினுடைய தலைவர் கொடுக்கப்படுகின்ற இலக்கத்தின் அடிப்படையில் தான் ஆக்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே 1லிருந்து 9 இலக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1 அவருடைய சொந்த அண்ணாவுடைய மகன் அன்பழகன் 1, 2வது அர்ஜுனா, 3வது தனக்கு விருப்பத்துக்குரியவர் 3வதாக சொல்லப்படுகிறார். ஆகவே ஏற்கனவே திட்டமிடப்பட்ட விடயமா 1, 2, 3 தான் அரசியலுக்கு வரக்கூடாது திட்டமிடப்பட்டு மலங்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கத்தை நான் தருகின்றேன். அவ்வாறு திட்டமிடப்பட்டிருந்தாலும் வாக்களித்தவர் மக்கள் தானே. வாக்களிக்கின்ற மக்களுக்கு அறிவு எங்கே சென்றிருந்தது? மக்களுடைய செயற்பாட்டை கவனிக்கவில்லையா? கேட்டு சொல்லிட்டேன். இல்லை அக்கா, எஸ்கியூஸ் மீ, லோஜி அக்கா, அப்படி இல்லை. மக்களுக்கு வந்து வாக்களிக்கிறது தெரியாம அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் 1, 2, 3க்கு மார்க் உளவியல். அந்த உளவியலை சரியா அறிந்து வைத்துத்தான் இவ்வாறான திட்டமிடப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் அந்த தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து பல விஷயங்கள் அவதானித்துல இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம். 1, 2, 3 மக்களுக்கு என்ன ரைட் சொல்றேன். 1, 2, 3 என்ற இலக்கங்களை கொடுத்தது வந்து அர்ச்சனாவோ குழுவரோ குழு தலைவர்களோ இல்லை. அந்த இலக்கங்கள் வழங்கப்பட்டது வந்து தேர்தல் திணைக்களத்தினாலே. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உரிய இலக்கங்கள் வழங்கப்பட்டது வந்து தேர்தல் திணைக்களத்தினாலே வழங்கப்பட்டது. நான் எல்லா தவறுகளையும் எல்லாத்தையும் சரியான உண்மையான கருத்துக்களை தான் நான் இதை தெரிவிக்க விரும்புகிறேன். என்ற பக்கம் பிள்ளை இருந்தால் நான் என்ன பிள்ளைன்னு சொல்லுவேன், மற்ற பக்கம் பிள்ளை நான் சரியான உண்மையான கருத்துக்களை தான் நான் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா சொந்தக்கார குடும்ப அங்கத்தவர்களால் தான் சரியான முறையில 1, 2, 3 இலக்கம் கொடுக்கப்பட்டது? அப்படியா? இல்லை, ஆங்கில எழுத்தின் அடிப்படையிலே ஆங்கில அது என்ன விஷயம்? இது வந்து இந்த தளத்திலேயே தெரிவு செய்யப்பட்டு சொன்னது பெயர்கள் நாங்கள் பதிவு செய்து கொடுத்து விட்டதன் பின்பு நடைபெற்றது வந்து எங்களுக்கு ஆங்கில எழுத்தாண்டா ஏ அன்பழகன், ரைட்? ஓகே, அர்ச்சுனா A 2. அப்ப கௌசல்யாவுக்கு என்னண்டு வரும்? இடையில பாருங்க, வேற நம்பர் இருக்கு. கௌசல்யா தான் தருவா. ABCDEFGHIJK LMNOP. அப்ப ஜோகபாலன் ஜெயில தானே வந்திருப்பார் அக்கா. வை ஓகே. ஆனா மக்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு. 1, 2, 3 என்றா ஈஸி. அது நார்மலா போட்டுட்டு போயிருக்கேன். அப்படித்தான் நடந்திருக்கும். 1, 2, 3 என்றா ஈஸி தானே. அந்த இருக்கலாம். ஆனால் இதிலே வந்து இலக்கங்களை கொடுத்தது வந்து தேர்தல் திணைக்களம். இதுல ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்டுனாக்கா, இதுல குழப்பம் இருக்கக்கூடாது. கட்சியினுடைய தலைவர் அந்த இலக்கத்தை தெரிவு செய்யப்பட்டார் தான் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு வந்து விஷயம் அப்படித்தான் சொல்லப்பட்டது. ஆனா இன்றுதான் இந்த ஆங்கில எழுத்தின் அடிப்படையில இது கொடுக்கப்பட்டது என்றால் தெளிவுபடுத்திக்க நன்றியக்கா. சாவச்சேரிக்கு டாக்டரும் கௌசல்யாவும் வந்து பிரச்சாரம் செய்யக்க அப்படித்தான் சொன்னவன். 1, 2, 3 ரைட், ஓகே. அது அவரோட விருப்பம். அவரை பிரச்சனை அப்படி செய்ததால மக்கள் ஈஸியாகவும் கீறதுக்கு வசதியாகவும் இருந்திருக்கும். சாவச்சேரிக்கு நீங்கள் ஒரு தரமே வர இல்லையாக்கா? தென்மராட்சி பிரதேசத்துக்கு நீங்க ஒரு தரமே வர இல்லை. தென்மராட்சி பிரதேசத்துக்கு நாங்கள் ஒருவரும் வரையில்லை என்று கூற வந்த போது உண்மையில எங்களுக்கு காலம் போதாம இருந்தது. அடுத்தது தென்மராட்சி பிரதேசத்துல ஏற்கனவே 2 வேட்பாளர்கள் 3 வேட்பாளர்கள் பணிபுரிகின்றார்கள்.
மாயூரன் இருக்கின்றார், ஜோபாலன் சென்றிருக்கின்றார், கௌசல்யா சென்றிருக்கின்றார், அர்ச்சுனா சென்றிருக்கின்றார்கள். சந்தைகளுக்கும் ஏதோ இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். இன்று கூட அர்ச்சுனா வந்து சாவகச்சேரி எனது பிரிவு என்று சொல்லி வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கின்ற போது அவருடைய பிரிவுக்கு கடமையில் ஈடுபட்டிருக்க வேண்டிய அவருடைய கடமை. அவர் ரோட்டிலையும் சந்தைக்கும் தான் போயிருந்தார். மக்கள் உள்ளுக்கெல்லாம் வரையில்லை. இப்போ பருத்துறை ரோட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்து ரோட்டு உள்ளுக்கு எல்லாம் வரையில்லை. ஏனையும் ரோட்டில் மாத்திரம்தான் மற்ற மார்க்கெட்டுக்கே தான் பிரச்சாரம் நடந்தது. உள்ளுக்கு வந்திருந்தாலே நிறைய வாக்குகளை பெற்றிருக்கலாம். வீடு வீடா போய் நிறைய வாக்குகளை பெற்றிருக்கலாம். ஏனென்றா வீட்டில கூடுதலா பொம்பளைகள் இருப்பினும் பொம்பளைகளோட போய் கதைச்சாத்தான் அப்பா பிள்ளைகள் வேற அம்மாக்கள் சொல்லுவினம் இன்னார் வந்தது இன்னாருக்கு வாக்கு போடுங்கோண்டு அம்மா சொல்றதுதான் வீட்டில எப்பவும் எடுப்பினம். அதோட வந்து ஊசி என்ற ஒரு சின்னத்துல டாக்டர் கேட்கிறாருன்றதே சில மக்களுக்கு தெரியாது. தென்மரை இந்த உள்ளுக்கு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் சொல்ல போனாலும் சில பேர் கேட்கணுமோ டாக்டர் கேட்குறாரு எலெக்ஷன் என்ன சின்னத்தில் கேட்குறாருண்டு. அப்படி உள்ளுக்கு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே தெரியாம எத்தனையோ 50 வயது 60 வயது எத்தனையோ மக்கள் இருந்துட்டு போனவன் மற்ற கட்சிக்காரன் ஒரு விளக்கம் கொடுக்கணும். அது ஆரம்ப தொடக்கம் இப்படித்தான் பிரச்சாரம் செய்து அந்த நேரம் ஏன் நீங்க காட்டிக்கோ. ஏன்னா தலைமை பீடத்தை நான் எப்போதும் எந்த இடத்திலும் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. அது எனது தனிப்பட்ட கருத்தாக இருந்தது. அதனால் நான் அந்த நேரம் காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. அது பிள்ளையாக்கா விலங்கையில திரும்ப சொல்லுங்க. எனக்கு ஆரம்பத்திலேயே ஏன் நீங்க 1, 2, 3 அவர் தெரிவு செய்திருக்கின்றார் என்று பிரச்சாரம் செய்திருக்கின்றாராம். அதை ஏன் காட்டி கொடுக்க விரும்பவில்லை என்று என்னிடம் கேள்வி கேட்டார்களா ரூபியிடம் கேள்வி கேட்டால் எனக்கு தெரியவில்லை. என்னிடம் அந்த கேள்வி வருமாக இருந்தால் நான் அதை சொல்லிக் கொள்வேன். தலைவர் தனக்கு விருப்பமான நம்பரை கூறுகின்றார் அல்லது ஏனையோ தனக்கு விருப்பமான நம்பரை கூறுகின்றார்கள். நாமே அதற்கு தலையிட வேண்டும் என்று நாங்கள் அதை சிரத்தையிலே கொள்ளவில்லை. அது ரூபியிடம் கேட்டிருந்தால் ரூபி அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே நீங்களே 1, 2, 3 சாவகச்சேரியிலே பிரச்சாரம் செய்கின்றார் என்று காட்டிக்கொள்ளவில்லை என்று கூறுகின்றார். கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றார். இதுல வந்து முதலாவது பிரச்சனை நடந்திருக்கு என்னென்னா மாறி மாறி நம்பர்ஸை சொன்னதால மக்களுக்கு குழப்பம். என்னென்னா நீங்க எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் 9.9 இது என்னுடைய இலக்கம். இது நீங்கள் போயிருக்கா நீங்க சொல்லணும் என்னுடைய இலக்கம் வந்து சுயேட்சைக்குழு 17 5க்கு போடுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் செய்திருந்தா குழப்ப நிலை ஏற்பட்டிருக்காது. இது மக்களுக்கு 1, 2, 3 இருக்கா 1. நான் அப்படி பிரச்சாரம் செய்யவில்லை கேட்டீனுக்கு யார் சொன்னது? இல்லைக்கா உங்களை நான் சொல்லல பொதுவாக சொல்லுறேன். இது மாற்றி எல்லாரும் சொல்லிக்க மக்களுக்கு எதை போடுறதுன்னு தெரியல. அவங்க ரண்டமா 1, 2, 3 டிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மக்கள் சிந்திச்சிருக்கணும். அது மக்களுடைய விருப்பம். அது மக்கள் சிந்திச்சிருக்கணும். அடுத்தது முடிச்சிட்டீங்களாக்கா? இல்லை எனது கருத்தாகவும் இருக்கின்றது. உள்ளுக்குள் எனது வாக்குகள் வந்து உள்ளுக்குள் மாறப்பட்டிருக்கலாம் என்று எனது கருத்து தெரிவிக்கின்றது. எனது கருத்து இருக்கின்றது. அதனை நான் செயற்படுத்த விரும்பவில்லை. மக்களே இது வந்து நீங்கள் இது வந்து திரும்ப என்னோட இதை பற்றி நான் என்ன கதைச்சேன்னா நீங்கள் திரும்ப உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டு திரும்ப எண்ணலாமா. அந்த சீல் பண்ணி அது வந்து குறிப்பிட்ட அடுத்த தேர்தல் வரும் வரையும் அது சீல் பண்ணப்பட்டு அப்படியே எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குமா. எனவே ரீசெக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அப்படி ஒரு முறை நான் மீளவும் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. இதற்கான காரணம் வந்து பாராளுமன்றத்துக்கு நான் தெரிவு செய்யப்பட்டு சென்றால் நான் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றேன். இதற்கான எனது கொள்கை வந்து அர்ச்சுனாவை அனுப்புவதாக இருந்தது. அதன்படி நான் செயற்பட்டிருக்கின்றேன். தளத்திற்கு நான் விசுவாசமாக இருந்திருக்கின்றேன். மக்கள் நான் ஒன்று சேர்ந்திருக்கின்றேன். பாராளுமன்றத்திற்கு சென்றால் எமது கருத்துக்களை முன்வைக்க முடியும். ஆனால் அதற்கான தீர்வுகள் எவ்வாறு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை நான் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நான் வெளியிலே நிற்கின்ற போது இதனை விட எனது கொள்கைகள் எனது மக்களுடைய தேவைகள் எனது கருத்துக்களை நான் மக்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கான அனுமதி எல்லா அமைச்சர்களிடமும் சென்று பெற்று நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கும். பாராளுமன்றத்துக்கு சென்றால் நான் சில அமைச்சர்களிடம் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து
எல்லா இடமும் சென்று எனக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வல்லமை இருக்கின்றது. நான் மக்களுக்கு செய்ய வேண்டியதை வெளியில இருந்து செய்ய காத்திருக்கின்றேன், செய்வேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். பாராளுமன்றத்துக்கு சென்றால் நீங்க பார்த்திருப்பீர்கள், ஒரு கிடைத்திருக்குமா, பதிலை நிறைவேற்றி இருப்பார்களா, அதற்கான செய்ய கோபாலை மேற்கொள்ள முடிந்திருக்குமா? அவ்வாறு இல்லை. நமது கருத்தை பேசிவிட்டு செல்வார்கள், அவ்வளவுதான். அதற்கான எதிர்விளைவு அந்த பாராளுமன்றத்தில் அதற்கான முடிவு தீர்த்து வைக்கப்பட போவதில்லை. மற்றது என்னண்டாக்கா, இன்றைக்கு வந்து அந்த நாங்கள் கிளிநொச்சியில் அந்த சிவகுரு ஹார்ட்வேருக்கு பின்னால் போனோம், அந்த 5 குடும்பம் அவங்க எடுத்து வந்து விஷ் பண்ணினாங்க. எங்கள்ட அந்த ஊசி சின்னம் என்ன வெற்றி பெற்றதுக்கு விஷ் பண்ணினாங்க. உங்கள்கிட்டையும் சொல்லி நான் அதை இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த விஷயம், லோஜியை கணக்கு கதைச்சு முடித்தா நான் கண்டினியூ பண்ணிவிட்டு மற்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் இறங்குறேன். கதைக்கட்டா கதைச்சிட்டு குயிக்கா போகட்டா? நீங்கள் என்னட்ட கேள்வி எதுவும் கேட்க இருந்தால் கேளுங்க. இது மற்றதக்கா இதுதான் என்ன பிரச்சனைண்டா, சரியான முறையில் வந்து பிரச்சாரம் நீங்கள் அங்கே எப்படி செய்தீங்களோ கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒவ்வொரு வீடா போகையில சும்மா ரண்டமா ரோட்ல தான் கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய வேட்பாளர்கள் தா கிருஷ்ணா, தா அன்பழகன், இந்த 2 பேரும் வேட்பாளர்கள் செய்திக்கணுமா? ஏன் அன்பழகன் வீடு வீடா செல்லாம 6500 ஓட்டு எடுக்க முடியுமாண்டா? ஏன் அன்பழகன் களத்துல இறங்கி தேர்தல் பரப்புரை செய்யல? செய்வதற்கான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதா? இருந்தா காட்டுது. ஏன் போயில? இவர்கள் வந்து யாழ் மாவட்டத்துக்கான தேர்தலில் உடுப்படி தொகுதி தான் இவன் பிரிவு. தேர்தல் எந்தெந்த தொகுதியில இவர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதுல தான் கூடுதலான அக்கறை செலுத்தணும். எதற்காக இவர்கள் மற்றவர்களுடைய தேர்தல் தொகுதிக்கு போகணும்? அப்படி இருந்து இவர்கள் சீரமாக வந்து போய் செய்திருந்தார்கள். அப்போ நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட தா கிருஷ்ணா அது செய்யல, அவர் அங்க முரண்பட்டு வெளியில போயிட்டார். சரி, அப்படி என்றால் ஏன் அன்பழகன் போய் செய்யவில்லை? அன்பழகன் டீம் ஏன் இறங்க இல்லை? ஆதாரம் உள்ள இருக்கிறதா? அப்படி ஒரு அவ்வாறு இருக்கல. எதற்காக யாழ் மாவட்டத்தில் இறங்கி அங்க தொகுதிக்கு நிர்ணயிக்கப்பட்ட இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை நீங்க முன் வைக்கிறீங்க? அப்ப நீங்க யாரை காப்பாற்ற முற்படுறீங்க? இல்ல, நான் யாரையும் காப்பாற்ற முற்பட இல்ல. சரியான முறையில் செய்தா அந்த ஓட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். சரி, தா கிருஷ்ணா குற்றச்சாட்டு தங்களுக்கு அவரால் சொல்லப்பட்ட விடயம் தங்களுக்கு நோட்டீஸ் தெரியல, உரிய முறையில் செயல்படுத்தப்பட அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்படி என்றால் இந்த லோகியக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு குழு ஒருங்கிணைக்கப்பட்டதா, குழு நியமிக்கப்பட்டிருந்ததா, நீங்க அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுத்தீர்களா? அப்படியானால் ஏன் நீங்க செய்து கொடுக்கவில்லை? மைந்தன் 1 செகண்ட். லோஜி அக்கா வந்து ஒரு ஜென்ரல் அட்மின் ஒர்க்கையும் செய்து ஒரு செக்ரட்டரி செய்ய வேண்டிய வேலையும் செய்து இவ்வளோ பிரச்சாரம் செய்திருக்கிறாள். அவளுக்கு டைமே கிடைக்கல. இனி கூட விசிட் பண்ணது லோஜி அக்காவும் பிரகாஷ் அண்ணையும் தான். அதைத்தான் ஐயா நான் சொல்றேன் ஐயா. என்னென்றால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தேர்தல் பரப்புரைகளில் யாழ் மாவட்டத்துக்கு தெரிவு தொகுதிக்கு செய்யப்பட்டவர்கள் அங்க மக்கள் அதிகமா இருக்கிறார்கள். அதுக்கு போகத்தான் அவருக்கு நேரம் காணும். அவர்கள் இங்க இப்ப இதுல நடந்திருக்கேன்னு சொன்னா அங்க போங்க இங்க வாங்க ஆக்களை மாத்தி கலைச்சு இவர்களை உளவியல சரிப்படைய வைத்து அதனூடாக இந்த வாக்கு சிதறடிக்க வைக்கப்பட்டுள்ளதா என்கிற சந்தேகம் இதனூடாக எழுப்பப்படுகிறதா இல்லையா? இதுதான் கேள்வி. எனக்கு கவலை என்னன்னு சொன்னால், ஒரு நாள், அதாவது சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், சாட்டர்டேயோ சண்டேயோ தெரியா, இவ கிளிநொச்சி போனோம், சாட்டர்டேயா ஒரு நாள் ஹோல் டே இவ இங்கே இருந்து கிளிநொச்சி போயிட்டு திரும்பி வந்திருக்கிறான். அன்றைக்கு அந்த ட்ராவலிங்கை தவிர வேறு ஒரு விதமான பிரச்சாரம் வேறு ஏரியாவில் நடக்கல, என்ன தெரிஞ்ச மாட்டேன். சரி, அப்போ முதலே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்டா கிளிநொச்சிக்கு போகாமல் விட்டுருந்தால் கடைசி நேரத்தில் இவே தங்கண்ட ஏரியாவில் கன ஏரியாவை மிஸ் பண்ணி போனோம். பிரகாசனையும் லோஜி அக்காவும் அந்த ஏரியாவது கவர் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேன் சரியோ இல்லையோ லோஜி அக்கா? கவர் பண்ணிருக்கலாம். அன்றைக்கு நாங்கள் ஊர்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஊர்தி கொண்டு போகணும், ஊர்தி வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல நாங்கள் போனாங்க. ஆனால் நாங்கள் இங்க கூட செய்திருக்கலாம். மற்றது வந்து இன்னும் ஒன்று அண்ணா, அதுல வந்து அங்கத்த மக்கள்
வந்து எங்களுக்கு மக்கள் வந்து கூடுதலாக அழைப்பை ஏற்படுத்தியிருந்தால் இந்த இடத்துக்கு நீங்க வாங்கோ, இந்த இடத்துக்கு வாங்கோண்டு. எனக்கு ஒற்று மகன் வந்து ஒற்று பொதுமகன் வந்து என்ன அழைப்பை ஏற்படுத்தி இருந்தா கூட நான் அந்த இடத்துக்கு செல்ல வேணும், மக்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால்தான் நான் அந்த ரீதியிலே தான் அங்கே போயிருந்தோம், செய்துட்டு வந்துட்டோம். உங்களோட தர்மபுரம் கருத்து வரைக்கும் சரி அக்கா, உங்களோட கருத்து சரி, உங்களோட நோக்கம் சரி, நீங்க பயணிக்கிற இந்த விஷன் சரி. ஆனா என்ன சொல்லுங்க, அப்ப நீங்கள் ரெண்டு இங்க செய்திருக்கீங்க. எவ்வளவு ஏரியாவை உங்களால கவர் பண்ணணும்? இப்ப கண்டிப்பா நானே செய்திருக்கலாம். என்ன இடத்துல கேட்டேன், நான் பட்டுக்கோட்டை தொகுதிக்கு அங்க போகணும் இங்க போகணும் அப்படி இப்படி என்று ஒரு இடம் நான் போக இல்லை. இப்ப முந்த நாள் ஒரு ஒரு லேடி வந்து இதுல சொன்ன இந்திய அம்மாக்கள் வயது போனவ மூளாயில இருக்கணும், உள்ளுக்கு இருக்கணும், அவாக்கு தெரியாத டாக்டர் போடணும், சின்னத்துக்கு போடணும். இப்போ எங்களாலும் ஒரு அளவுக்கு தானே கவர் பண்ணலாம். அதுக்காகத்தான் அவங்க 9 பேரை போட்டது. கணேசையா 2 பேரை கணேசையா இந்த கிளிநொச்சி தொகுதி தொடர்பா உங்களோட கருத்து என்ன ஐயா? கிளிநொச்சி அந்த தொகுதி வந்தப்பன் உண்மையா வந்து அங்க 2 வாக்காளர்கள் வேலை செஞ்சிருக்க வேணும். அங்க 2 வாக்காளர்களும் தலைமையும் தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். உண்மையா வந்து கிளிநொச்சிக்குள்ள கொண்டே லோஜியையும் பிரகாஷையும் இறக்கினத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா லோஜி பிரகாஷ்ன்ற வேட்பாளர்கள் 2 பேரும் தங்கட ஏரியாவை கவர் பண்ணி தங்கட வாக்குகளை கவர் பண்ணி இருக்க வேணும். அந்த கிளிநொச்சி ஏரியாவில் இருந்த கிருஷ்ணாவுடைய பிரச்சாரம், அவர் நேற்று வந்த பிரச்சனையில் சொன்னவர், எனக்கு அதுலேயும் சில விஷயங்கள் உண்மையில் இருக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற அதே கேள்வி தான் எனக்கும். இவ்வளவு வீடு வீடாக இறங்கி தெரு தெருக்களாக மக்களை சந்தித்து எத்தனையோ கேள்விகளுக்கு முகம் கொடுத்து இந்த தலைமையை தற்காத்து கொண்ட லோஜிக்கும் பிரகாஷுக்கும் கிடைக்காத வாக்குகள் எவ்வாறு அறிவன்பனுக்கு கிடைத்தது? இதற்குரிய விளக்கம் எனக்கு விளங்காமலே இருக்கு. இப்போ அறிவன்பன் என்கின்றவர் உண்மையிலேயே ஒரு பொதுநல செயற்பாட்டாளராக இருந்து கிளிநொச்சி பிராந்தியத்திலேயும் பண்டி பிரதேசத்திலேயும் பெரிய அளவில் தெரியப்பட்ட ஒரு ஆளாக, மக்களால் அறியப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருந்தால் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது எவ்வாறு நடந்தது என்பது எனக்கு இன்னுமே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. இப்போ சாவகச்சேரி கொடிகாமம் பகுதியில் அர்ஜுனா 1, 2, 3க்கு ஓட்டை போடுங்கன்னு சொல்லி அது போடப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அந்த வாக்குகள் வந்து 1, 2, 3 விலைக்கில் அது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி 2 பகுதியிலேருந்து தானே அது விழுந்திருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன் பெரும்பாலான வாக்குகள் இந்த சாவச்சேரி இந்த பகுதியில் இருந்த வாக்குகளாக தான் அந்த முதலாம் நம்பருக்கு விடப்பட்டிருக்கும். இப்போ லோஜி சொல்கிற மாதிரி அர்ஜுனாக்கு 20,000 வாக்கு விலைக்கில் அவை 1, 2, 3 அந்த அதை முன்னிறுத்தி பிரச்சாரம் செஞ்சபடியால் அந்த 1 கூடுதலான நம்பர்கள் சாவச்சேரியில் விழுந்திருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். விருப்பு வாக்குகள் கணேஷ் ஐயா, ஏன் கிளிநொச்சிக்கும் தலைவர் அர்ச்சனார்கள் போனவர் தானே கிளிநொச்சிக்கும், அங்கேயும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டே கொண்டு 2, 3 மேற்கொண்டு இருக்கலாம் தானே. சங்கான ஏரியாவில் வந்து 1, 2, 3க்கு பிரச்சாரம். என்னண்டா ஐயா வணக்கம். என்னண்டா நீங்கள் சொல்கிறீங்க கிளிநொச்சி ஏரியாவுக்கு வந்து டைம் பேஸ்டு. கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து 2100 வாட்ஸ் வந்து ஊசிக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரம் வந்து உடுப்பட்டி தேர்தல் தொகுதியில் வந்து 1800ம் பருத்தித்துறை தேர்தல் தொகுதியில் 1500 வாட்ஸும் தான் ஊசிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்னென்று சொல்லுவீங்க கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து டைம் பேஸ்ட் ஆனது என்னண்டு? இல்லையம்மா, டைம் வேஸ்ட் ஆனன்னு நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா அந்த இவன் அந்த ஜியோகிராபிக்கல் இதுல பாத்தீங்கன்னா இவன் க்ளோஸ் ஏரியால இவ ஃபோக்கஸ் பண்ணே இல்லை. சரி, வேட்பாளர் 10. அதே நேரத்துல ஏகேடி நீங்க சொல்லு கவனிக்க வேணும். உருப்படி தொகுதியில இருந்து மொத்த வாக்கு வந்து 5000 சொச்சம். ஓ, அது உண்மையா? இப்போ நீங்கள் ப்ராப்பராக உடுப்பட்டியில் பிரச்சாரம் செய்திருந்தீங்களான்னு சொன்னால் அந்த 5000ல் ஒரு 4000 நிராகரிக்கப்பட்ட வாக்கு 800 சொச்சம். லோஜி பிரகாஷ் கிரீன்லாண்ட் அண்ணா ஏகேடின் எல்லாரும் தளத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்றால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சுது. இதில் நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்ன்றது கதைக்கணுமே தவிர
சும்மா நாங்கள் ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இல்ல 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 இல்ல. இதுல என்னடா இல்ல இதுல ஒரு அடுத்த கட்ட தேர்தலுக்கு நாங்கள் செல்ல வேண்டுமா இருந்தால் ஐயா வந்து இதுல என்ன நடந்தது, இங்க என்ன சரி செய்யப்பட்டது என்னதான் முதல் இந்த கள ஆய்வு இது கட்டாயம் அந்த வெள்ளக்காரன் கள ஆய்வு புரியுங்கள் மைந்தன். இப்ப 5000 உடுப்படி தொகுதியில ஏக்கடிக்கு விழுந்தாண்டால் அப்ப லோஜியக்காக எவ்வளவு விழுந்தது உடுப்படியில? இல்ல மொத்த வாக்குகள் உடுப்பிடி தொகுதி 5000 தானே அண்ணா. அதுல 1700 சொச்சம் விழுந்திருக்குது உடுப்பிடி ஊசிக்கு. 4820 அக்கா. அதுதான் அதுல 1000 சொச்சம் 1800 சொச்சம் விழுந்திருக்குது. 800 வாக்குகள் சிதறடிக்கப்பட்ட வாக்குகள், மற்ற வாக்கு போடாத ஆக்கள். இப்போ எந்த ஆதங்கம் என்னென்னா, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். இதில் யார் வழியினம் நான் குழப்புறேன், நான் குழப்பில்லை. நான் இவ்வளோ காலம் இந்த தளத்தில் வந்து பயணிக்கிறேன், குலசெரிய கதைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் லோஜியக்காக்களுக்கு ஊசிக்கு வாக்கு வரணும். நாங்கள் என்ன சொன்னது, ஊசி சின்னத்துக்குரிய பெரும்பான்மையை திரும்ப குழப்பாங்க. என்னென்னால் கிளிநொச்சி வேட்பாளர்கள் தவறு, தலைமை இதுல தவறு செய்திருக்கிறது நான் வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். இது எந்த கருத்து. இப்ப என்னன்னால் கிளிநொச்சி மாவட்டத்துல 2 வேட்பாளர் நீங்க தெரிவு செய்யல, அதற்கேற்ற மாதிரி ஏற்பாடு செய்து அவர்களை களத்துல இறங்கி நீங்கள் போராட. நான் அர்ஜுனா அண்ணாவுடைய கிருஷ்ணா அண்ணா எனக்கு தொலைபேசி போட்டு ரகுராமண்ணா என்ன கன்வென்ஸ் கதைச்சவன். அதுல சொல்லப்பட்ட விஷயம் பாரு, அதுல நான் அதுல பேசுறேன்னா உடைச்சே பேசி வரேன். அதுல சொல்லப்பட்டது நோட்டீஸ் தரையில தங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் காசு தரணும் கிருஷ்ணா அண்ணா என்ன கேட்டுவேன் தானே. அப்ப அதுக்கு நான் இதுல வந்து நான் கதைக்கிறேன்னு சொன்னான். அப்ப எனக்கு சொந்த அண்ணா வந்து என்ன 3 லட்சம் ரூபாய் காசு வேணும், நாங்கள் நோட்டீஸ் அடிக்கணும், கலண்டர் மாதிரி அடிச்சு கொடுக்கணும்னு கேட்கிறார். அப்ப தலைமையால அவைகளுக்கு அந்த காசு ஒதுக்கப்படையில. அப்ப தேர்தல் செலவுக்காக மக்கள் பணம் கொடுத்தார்களா இல்லையானதை மக்களை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. அப்ப காசு கொடுக்கப்பட்டது என்றால் ஏன் கிளிநொச்சியில உள்ள அவர் சொந்த அண்ணா 3 லட்சம் ரூபாய் காசு அடிச்சு எங்களை கேட்டவர். அப்படி நாங்க சொன்னா மக்கள் மத்தியில கேட்கிறோம். இதுல யாரு மற்ற அண்ணா ரகுராமும் இருந்தவர், இவரும் இருந்தவர். அப்ப இதுக்கு என்ன நடந்தது? அவரு கடைசியா சொல்லியிருந்தார் கிருஷ்ணா, நான் கடைசி என்னோட ஆபரேஷன் ஒன்று இருக்குது, இந்த விடயத்துக்கூடாக நாங்கள் சரியா சேர்ந்தோம்டா கடைசியா நாங்கள் வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய என்னோட திட்டம் இருக்குது. ஆனா நான் அவரோட கதை கேட்க மாட்டோம். எனக்கு ஒரு விஷயத்தை நான் அறிஞ்சோனேன் என்றால், உண்மையில இந்த கிருஷ்ணாண்டவர் மிக ஆளுமையான ஒரு மனிதன். அவரே வந்து அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன வந்து அவரை அர்ஜுனா தான் ஊடக பேச்சாளராக போட்டிருந்தா கதை வேறையா போயிருக்கும். ஆனா என் குடும்பத்துல 2 பேரும் ஆளுமை, ரகுராமனையும் ஆளுமை, கிருஷ்ணானே நல்ல ஆளுமை. இந்த 2 பேருமே இருந்திருந்தா மயூரன் எல்லாம் அவன் தூசுக்கு வராது. கிருஷ்ணான தூசுக்கே மயூரம் கிட்ட நிக்கலாம். அவ்வளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு பேச்சு. அவரை நான் பேசியோட அந்த குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள்ள நான் அவதானிக்க முடிந்தது. இடத்துல நான் ஒரு 40 நிமிடம் உரையாடல் அது. அப்போ நீங்கள் சரியான முறையில ஒரு ஒழுங்குபடுத்தி அந்த களமுனையை நெறிப்படுத்தியிருந்தால் அங்க மிக காத்திரமான ஓட்டுகளை வென்றிருக்க முடியும். ஏன் நீங்க அதை செய்யல? தவறா பல தடவை சொன்னேன் தான் வாக்கு தடுக்கப்பட்டதா அல்லது திட்டமிடப்பட்டு இவர்களை கட்சியினுடைய தலைவர் முடக்கினாரா அல்லது என்ன நடந்தது? உடைச்சு பேசுவோமா அங்க வெளியில? சரிம்மா, இப்ப இனி உடைச்சுத பேசி இனி இருக்கிற பிளவுகளையும் கூட்டாதீங்க. இல்ல நீங்க சொல்றது என்ன சொல்றேன், நீங்க சொல்றது சரி. நாங்கள் எங்கண்ட தவறுகளை கற்றுக்கொள்ள வேணும். இன்னும் 6 மாதத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் உங்க திரும்ப கொண்டே சொல்ற விரும்புறேன். இதுக்குள்ள என்ன நடந்தது, இவர்கள் யார், ஏன் தடுக்கப்பட்டது, இதை நீங்களே கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு விடைகளை நீங்களே எழுதி கொள்ளுங்க. இதைத்தான் நான் சொல்றேன். இல்ல என்ன சொல்லுங்க, கம்யூனிகேஷன் வந்து இந்த டீமுக்குள்ள இல்ல. அதுதான் கம்யூனிகேஷன் இல்லையா அல்லது கம்யூனிகேஷன் தடுக்கப்பட்டதா? இதான் பிரச்சனை. கம்யூனிகேஷன் தடுக்கப்பட்டதா அல்லது கம்யூனிகேஷன் இல்லாம இருந்ததா? இதான் கேள்வி. உங்களுக்கு கம்யூனிகேஷன் சொன்னால் உங்களுக்கு தொடர்பு அழைக்கப்பட்டதா, அந்த தொடர்புகள் உங்களால் தடுக்கப்பட்டதா அல்லது அது புறக்கணிக்கப்பட்டதா? அப்படி புறக்கணிக்கப்பட்டதால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? அப்படி புறக்கணிக்கப்பட்டது சொன்னால் நீங்கள் யாரை காப்பாற்ற அல்லது யாருடைய நிகழ்ச்சிக்கு நல்ல நீங்க வேலை செய்தீங்க? ஓகே அண்ணா, 1 மினிட். நான் உண்மையாக இதில் வந்து கதைக்க வந்த விஷயம் வேறு. நான் உண்மையாக கணேஷ் ஐயாவோட கதைக்கிறதுக்காக தான் வந்தேன். எனக்கு இதில் வந்து உண்மையாக அரசியல் தெரியாது. நான் அரசியல்வாதியும் இல்லை. எனக்கு அரசியல் என்றாலே என்னன்னு தெரியாது. விளங்குதா ஐயா? நேற்று நீங்கள் சொன்னீங்கள் ஸ்ரீதரன் ஐயாவோட நீங்கள் கதைச்சதாக. அப்போ
அப்படி என்றா ஏன் நீங்கள் எங்களை அந்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு எங்களோட டைம் வேஸ்ட், எங்களுக்கு நடந்து தெரிஞ்ச உடம்பெலுப்புகள், எங்களோட கஸ்டமருடைஞ்சது, மற்றது அண்டைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 25,000 சாப்பாட்டுக்கு முடிஞ்சது. அப்படி நீங்கள் இப்படி கதைச்சது உண்மையா கேமா சொல்றீங்களா அல்லது கருத்தாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி செய்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நேற்று சரியா உடைஞ்சு போனேன். இல்லை, அண்டைக்கு இப்போ நாங்கள் லொஜியக்காவே அந்த ஊர்தியை கொண்டு அந்த அண்டு சனியோ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போல என்னமோ எங்களுக்கு 25,000 சாப்பாட்டுக்கு செலவு, டைம் வேஸ்ட். நாங்கள் ஒவ்வொரு வீடாக அந்த அறிவியல் நகரில் இறங்கி செய்து எங்களுக்கு உடம்பெலுப்பு, கால் நோய், எவ்வளோ கஷ்டம். எங்களோட வாடிக்கையாளர் இந்த வேலையை விட்டு நான் அந்த டைமில் அந்த வெயிலுக்கு போய் செய்தது என்ன இப்படி சப்போர்ட் ஐயா அந்த தேர்தல் செலவுக்கு அந்த 25,000 ஆறு செலவு செய்தது. அந்த செலவு செய்தது கிரீன்லேண்ட் ஐயா. அவருக்கு என்ன வாகனத்தின் கூலி, டிரைவர் கூலி, சாப்பாடு, இவ்வளவு மத்தியானத்துக்கு மட்டும் நாங்கள் கன பேர் வந்தது எல்லாரும். ஒரு விடயம் மட்டும் தெரியுது, தேர்தல்ல பிரதான நபர்கள் தான் அனைத்தும் செலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இல்ல அது புள்ளையான தகவல் மைந்தன். சரியோ, எந்த ஊர்தி போனா பிறகும் அது முதல் நாள் நான் சாப்பாடுகளில் இன்வால்வ் பண்ண இல்லை, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து தான் நான் சாப்பாட்டை பே பண்றேன்னு சொல்லி எந்த டிரைவர் பே பண்ணி கொண்டிருந்தவன். சரியோ, உண்மையென்று கதைக்க வேணும். அது எந்த ஊர்தி மட்டும் லோஜியக்கா ஓட்டோவில் தெரிஞ்சவா தண்ட காசை செலவழித்து பிரகாசன்ன தண்ட வாகனத்தை, எந்த ஊர்தி போனால் அப்புறம் பிரகாசன்ன தண்ட வாகனத்தை பாவிச்சவர், தண்ட பெட்ரோல் அடித்தவர், எல்லா இதுவும் செய்தவர். சரி, இந்த சாப்பாடு நான் நேற்று சொன்னேன், எனக்கு எவ்வளோ முடிஞ்ச அந்த அதில் எல்லாம் இந்த சாப்பாட்டு கணக்குகள், எந்த டீசல் கணக்குகள், எந்த டிரைவருக்கு நான் கொடுத்த கணக்குகள். ஒரு டிரைவர் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தார். புதன்கிழமையிலிருந்து அடுத்த கிழமை திங்கக்கிழமை இரவு மட்டும் ஒரு டிரைவரை வீட்டையே விட்டனான். சரி, அவருக்கு கொடுத்த எல்லாம் சேர்த்து தான் நான் கொடுத்த கணக்கு. சரி, அப்போ டபுள் என்ட்ரி இல்லை, இங்கேயும் இல்லை, அங்கேயும் கணக்கு போட்டு இங்கேயும் நாங்கள் கணக்கு போட இல்லை. அதே நேரத்தில் ஒன் டாப் ஆஃப் தட் லோஜியக்கா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கிட்ட செலவழிச்சிருக்க வேணும். பிரகாசனைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சிருக்க. இதுல நான் ஒன்றை செய்ய வேணும். எனக்கு அந்த முதல் நாள் ஆரம்பத்துல நான் சில பணத்தை செலவழிச்சு நான் பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தாலும் பிறகு எனக்கு மயூரன் இந்த தளத்துல இருக்கிற ஒரு ஆதரவாளரால் அந்த கார் போக்குவரத்துக்கான செலவை என தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். அதற்கான பணத்தை அனுப்பி வச்சிருக்கிறார். அவருக்கான செலவுகள் நான் கொடுக்கப்படும் போக்குவரத்துக்கான செலவு என்னண்டா வெண்ணிவந்தண்ணா இப்படி ஐயா நீங்கள் 2 பேரும் கேமா கருத்தாட கண்டுபிடிக்கிறதுக்கு செய்தீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த அரசியலே தெரியாது. ஒரு நிமிஷம் அக்கா, ஒரு சாதாரண பாமரகன் அல்லது ஊடகங்களுடைய செய்திகளை நாளாந்தம் படிக்கிற ஒரு வாசகனுடைய கருத்து, இந்த தேர்தல் களம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் இந்த முதலாவதாக குழப்பத்தை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணா. சரி, கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அவர் குழப்பத்தை ஏற்படுத்தினார். பின்னரான காலப்பகுதியில தொலைபேசியோட என்னோட பேசப்பட்ட பல விடயங்களை நான் அவதானிச்சு பார்க்கின்ற பொழுது, தேர்தல் முடிந்த பிறகு வந்த வாக்கெடுப்பு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டம் திட்டமிடப்பட்டு அந்த வேட்பாளர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் சுற்றி வளைத்து பார்க்கின்ற பொழுது தெளிவாகிறது. 2, கிளிநொச்சி மாவட்டம் மட்டுமல்ல, ஏனைய சில பகுதிகளிலும் சில விடயங்கள் ஒழுங்கான நோட்டீஸ் கொடுக்கப்படையில, அதுக்கான வாகனங்கள் ஒழுங்கு செய்து கொடுக்கப்படையில, அவருக்கான நிதிகள் எதுவும் வழங்கப்படையில. அப்படி என்றால் தேர்தலுக்கு எதற்காக ஒரு வந்தவர் தான் ஒருவர் மட்டும் வெல்வதற்காக இந்த தேர்தல் நடத்தப்பட்டதா, அல்லது அனைவரும் வெல்லப்பட வேண்டும், அல்லது பெரும்பாலான ஆசனங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் நடத்தப்பட்டதா? அப்ப உங்கள் நிகழ்ச்சிகள் என்ன? இதை புரிஞ்சவன் இதை தீவிரமா உடைச்சு இந்த கேள்வியை பார்த்தீங்கண்டா பெரும் அந்த கருப்பாடு சிக்கும். ஆருடைய நிகழ்ச்சிகள் என்பது உங்களுக்கே தெரிய வருதா? உங்கள்கிட்ட நான் போயிட்டு எடுத்து நீங்க என்ன சொல்லுமா, ஒரு ஆளை நீங்க பிளேம் பண்ணப்படா, கிருஷ்ணான்ற ஒரு தனி மனிதனை மட்டும் பிளேம் பண்ணப்படா. நான் நான் படிவா சொல்றேன். இதுல கன ரீசன் இது இவைக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் புரோக்கன், இவைக்குள்ள இருந்த ஈகோ, சரியோ, தலைமையை மதிக்காத தன்மை, தலைமையை அணுகும்போது தலைமை ரெஸ்பாண்ட் பண்ணாத தன்மை,
சரியோ தலைமை ஐயா இதுகள் இதுல ஒரு எல்லாம் சின்ன ஒரு இதுக்குள்ளே திருத்தம் ஐயா தலைமையினுடைய அணுகுமுறை சரியாக இருந்திருந்தால் அந்த வேட்பாளருடைய அணுகுமுறை சரியாக இருந்திருக்குமா இல்லையா? ஒன்று கேள்வி. அதோட வேண்டிய இரண்டாவது, எக்ஸ்பீரியன்ஸ் தலைமை திட்டமிடப்பட்டு அணுகுமுறையை மாற்றி அமைச்சு இவள குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும் அப்படி நடந்து கொண்டதா? அது திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிலையில் ஒரு வரைவா? இது என்ன மக்களே உங்களுடைய நான் விட்டு விடுறேன். கனபடியாக நீங்க இப்ப திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விஷயம் படாங்க. அப்ப இதுல என்ன நான் சொல்லுமா ஒரு இது கருத்தை நான் ஒருவருக்கும் சொல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. விரும்புகிறேன். 1 minute. மக்கள் டீன் 1 minute. one minute. மக்கள் என்னடா? எல்லாரும் உண்மையா? அந்த ஒரு உண்மையை நான் இதுல கூறிக்கொள்ள விரும்புறேன். டீன் 1 minute. 5-7க்கு வாக்கு போட வேண்டாம் என்று எங்களோட தலைவர் அர்ச்சுனா அறிவித்ததனால் 3 நாள் இந்த செயற்பாடுகள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தது. நான் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறேன். அதற்கான காரணம் ஏன் அவர் இவ்வாறு நான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன், ஏன் திடீரென்று இப்படி ஒரு தகவலை எனக்கு கொடுக்கின்றார் என்ற ரீதியிலே நான் மனமுடைந்திருக்கிறேன். அதையும் நான் கூறிக்கொள்வேன். ஏன்னா மக்களுக்கு தெரியும், ஒரு இடத்திலே தனது Facebook பக்கத்தில் 5 போட வேண்டாம் என்ற செய்தியையும் குறிப்பிட்டிருந்தது. அதனால நான் 3 நாள் செயற்பாடு சுத்தமாக தலைமை செயற்பட முடியவில்லை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நான் எதையும் உண்மையாக போல் நியாயமாக சரியாக கதைக்கின்றனால் சிலதை மறைத்து வைத்து கதைப்பது எனக்கு இல்லை. நீங்கள் ஞாபகப்படுத்தியமையால் தான் இதை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. நன்றி. உண்மையிலே நான் அதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தது மைந்தன் இவைக்கு தேவையான மெட்டீரியல் இல்லாமல் போயிட்டுது. நான் பர்சனலாக டாக்டரோட கதைச்சு காசு அனுப்பி விட்டேன். நான் 2, 5, 7க்கு மட்டும் ஒரு லீஃப்லெட்டை கொடுத்து 15,000 லீஃப்லெட் கொடுங்க உண்டு. அப்போ நான் காசு அனுப்பினது உண்மை, உமக்கு அந்த ரிசீட் அனுப்பினது உண்மை. டாக்டரோட கதைச்ச நான் தேர்ஸ்டே மார்னிங் அவர் சொன்னவர் நான் மன்னாருக்கு போகிறோன்னு பார்த்து செய்கிறேன் ஐயாண்டு. இப்போ வெளியில் வரைக்கும் இப்போ எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டுகள் பிளாக் ஆகிட்டுது. அந்த காசு அப்படியே தொங்கிட்டுது. சரி, டாக்டர்ன்ற பக்கம் அந்த லீஃப்லெட்டில் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருந்தால் எங்கள்கிட்ட டிரைவரையும் அந்த ஏரியாவில் போய் கட்டுக்கட்டாக கொண்டு போய் ஒவ்வொரு கடையிலையும் கொடுத்துருப்பேன் எங்கள்ட ஏரியாவில். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கே இல்லை. சரிதானே? அப்போ இது டோட்டல் ஃபெயிலியர் எல்லா ஆங்கிளும். அதுக்கு காரணம் நாங்கள் எல்லோரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலெக்ஷன் கேம்பெயின் விளங்கு தானே. இதுல இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை எடுத்து முன்னோக்கி போகணுமே தவிர இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர் கண்டிப்பாக இந்த விடயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராயப்பட வேண்டியது. காரணம் மக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலருடைய நிகழ்ச்சி நிரலுக்காக இதை போஸ்ட்மார்ட்டம் செய்யாம விட்டோம்டா இதே தவிர எதிர்காலத்திலே மீளவும் நடக்கும். ஆகவே இதுக்கு பின்னால மக்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குது, மக்களுடைய உழைப்பு இருக்கிறது. மக்களுக்கு இந்த விடயம் தெரியப்படுத்த வேண்டும். மக்களை நீங்கள் பலவேறுபட்ட விடயங்களுக்கு திருப்ப தோண்டப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும். அடுத்த மாநகர சபையில என்ன நடக்க போறது என்பதை இப்பவே நீங்க புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். இந்த தவறு பெறக்கூடாது. நீங்கள் தவறு விட்டுட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த மக்கள், அப்பாவி மக்கள், பாவப்பட்ட மக்கள் ஏமாறக்கூடாது, ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. திருப்பம் சொல்றோம், ஒத்த பைசா இந்த மக்கள் எவனாவது ஒத்த பைசா கேட்டா துரத்தி அடி உச்சந்தில ஓங்கி அடி. காசை பற்றி புறக்கணிப்போம், அதுக்கு என்ன செய்யறன்றதை புறக்கணிப்போம். இதுல ரோல்ஸ் மாறிட்டுது. சரி, இது செக்ரட்டரி வந்துறார் மயூரன் தான் ஷுட் பி இன்சார்ஜ் ஃபார் ஆல் திஸ் பேப்பர் ஒர்க். என்ன இந்த கச்சேரியில் போய் பெர்மிஷன் எடுக்கிறது, ஐடி செட் பண்ணுறது, இதுகள் எல்லாத்துக்கும் அந்த வேலையை எடுத்து லோஜியக்கா இரவிரவாக ஓடி தெரிஞ்சவன். ஸோ எங்கள் பிரச்சாரத்துக்கு டைம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இவா. சரி, எனக்கு எங்கள் மீட்டிங்குக்கு பெர்மிஷன் எடுக்கணும் போலீஸோடு ஏண்டா அது லோஜியக்கா. எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த அட்மின் சைட்டுக்கு லோஜியக்கான்ற இதை பாவிச்சதால அவாக்கு பிரச்சாரத்துக்கு டைம் பத்து இல்லை. இப்போ ரோல் மாறிடுது. நீங்கள் செக்ரட்டரி பொசிஷனில் இருந்தால் அதுக்கான வேலையில நீங்கள் செய்திருக்க வேணும். தலைவர் பொசிஷனில் இருந்தால் அதுக்கான வேலையில நீங்கள் செய்திருக்கணும். தலைவர்கிட்ட வேலையில் சம் ஆஃப் தம் இவ மெம்பர்ஸுக்கு போயிடுது. மெம்பர்ஸ் இந்த சம் ஆஃப் த திங்ஸ் தலைவர் ஓடி தெரிஞ்சிருக்கிறார். காரில் நோட்டீஸ் அடிக்கிறது இங்கே இருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிஞ்சிருக்கிறார். அப்போ இதில் ஒரு ஆள் இப்போ தானா கிருஷ்ணா மட்டும் நாங்கள் டார்கெட் பண்ணப்படாது. என்னென்னு சொன்னால் தானா கிருஷ்ணா தான் ரிமோட்டஸ்ட் பர்சன் இந்த தளத்தில். சரிதான், இப்போ இந்த தளத்துக்கு வெரி க்ளோஸ்டான பீப்புள் லோஜியக்காவும் பிரகாசனே. அப்போ நாங்கள் எப்படியும் அவைய இந்த கவனை தான் பார்ப்போம். அடுத்த க்ளோஸ் டாக்டர் இந்த தளத்துக்கு போனவர். அப்போ அவரையும் க்ளோஸ் பண்ணத்தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்த மயூரன் ஜோபாலன் அவ 28 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த இதில் இப்போ எங்களுக்கு மயூரனை தெரியாது, டாக்டர் தான் பில் பண்ணி விட்டது மயூரன். சரியோ, நல்லவர் வெல்லவர் அது இதுன்னு சொல்லி அப்போ எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு இதுக்குள்ளே போயிட்டோம். மயூரன்டா இப்படியான ஆளுண்டா. அப்போ அவரை காப்பாற்றத்தான் பார்ப்போம்.
இது எல்லாரையும் காப்பாற்றி கடைசியாக தான் நாங்கள் தானா கிருஷ்ணன் வருவோம். அப்போ வீக்கஸ்ட் பாயிண்ட்ன்றதுக்காக தானா கிருஷ்ணன் இஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட்ன்றதுக்காக அவரை மட்டும் தாக்கப்படாது. இதில் பிள்ளை எல்லா ஏரியாவும் இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கொண்டு மூவ் ஆகும். சரி, ஓ ஓகே. ஐயா 1 மினிட். மைந்தன் அண்ணா, நான் உங்களை முற்று முழுதாக நம்பினான். அதே நேரம் கணேஷ் ஐயாவை முற்று முழுதாக நம்பினான். கணேஷ் ஐயா நீங்கள் வேணுமெண்டா ஸ்ரீதரன் ஐயாவோட கேட்டு பாருங்கன்னு நேற்று சொன்னவர். ஆனால் எந்தவித ஆதாரபூர்வமாக இல்லை. ஒன்றில் கணேஷ் ஐயா ஸ்ரீதரன் ஐயாவோட கதைச்சிருந்தா நீங்கள் ஃபோன் கதைச்சதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போட்டால் நாங்கள் உங்களை நம்புவோம். உண்மையாக நீங்கள் கதைச்சிருக்கிறீங்களண்டு. சில வேளை நீங்கள் இதில் உள்ள கருத்தாடுகளை பிடிக்கிறதுக்காக அப்படி சொல்லி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இதை நீங்க தடுத்திருந்தா நாங்கள் இந்த ஊர்ல வசிக்கிறோம், நாங்கள் இந்த மார்க்கெட்ல ஃபுல்லா எல்லாரையும் தெரியும், நாங்க பப்ளிக்ல வாழ்றோம். நாங்கள் அப்ப இப்படியான இதெல்லாம் நாங்க விட்டு விலத்தி எங்களோட உடம்புக்கு மெலிப்பில்ல, டைமும் வேஸ்ட் பண்ணாம கணேஷ் ஐயாவோட கதைங்க வன்னிமேந்தன் எனக்கு இதுல எதுவும் தெரியாது. சரிதானே? நீங்கள் கணேஷ் ஐயாவோட ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அவர் தான் கணேஷ் ஐயா தான் சொல்லி வரோம். அவரும் இதுல வந்து ஒரு உறவு தான். இதுல வந்தா அப்புறம் ஐயா எனக்கு பின்னுக்கு முன்னுக்கு எனக்கு தெரியாது. நீங்களும் அப்படித்தான். இப்ப வன்னி மைந்தன்ல வந்து நீங்க கொண்டு நான் சொன்னேன் வன்னி மைந்தன் எனக்கு வந்து தெரியாது. நான் ஒரு தானே நான் திருப்பா சொல்ல நான் ஒரு தானே ஆதரிக்க மாட்டேன். ஆதரிச்சா கட்டச்சி வந்து விளத்த மாட்டேன். இன்றைக்கு எனக்கு எதிராக வந்து துரோகி என்று சொல்லப்பட்டு பலிந்து தாக்குவதற்கு மேல எறியப்பட்ட போதும் அந்த விக்கெட் நான் இறுதி வரை அவர் சாதகமாக தான் இருந்து அடிச்சு கொண்டு இருந்தான். ஒரு இடத்துல கருப்பாடு அதுல அந்த கருத்தாடு கொஞ்சம் சிக்கிறது. ஒரு நிமிஷம் 48 சரிதானே? அதுல வந்து எனக்கு தெரியாது. அப்ப நான் இறுதி வரையும் போய்க்கொண்டு இருந்தது. ஏன்னா இந்த குழப்பம் அடிபட்டது ஏன் இதுக்குள்ள என்ன நடக்குதுன்றது அண்டே தான் தெரியும். அதுக்காகத்தான் அந்த 40 கிட்டத்தட்ட 30 மணிக்கெல்லாம் விட்டுறான். ஒரு நாள் 24 முதல் நாள் கடைசி வந்து உங்களுக்கு புனவைக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல பிறகு நான் மஜ்ஜினான். இந்த புனவைக்கிற விஷயத்துல இப்ப கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்க மக்கள். நான் உங்களுடைய இந்த இவ்வளவு ரெக்கார்டும் செய்யப்பட்டிருக்கு. இந்த கேள்வி ஒரு கத்திரிப்பு நீங்கள் மற்றவரை இந்த சேம் கெட்ட எனக்கு அடிக்காது. உங்கள்ட்ட ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். அதை நீங்கள் அங்க வைங்க. நீங்கள் இதுல கேட்கிற ஆட்கள் வந்து இப்ப கணேஷ் ஐயா கதைச்சாரோ கதைக்கலையோ அவர் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் ஆதாரமா நிரூபிக்க நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க விடுங்க. அதற்கு அந்த ஐயாட்ட வந்து ஆதாரமா முன்வைக்கணும்னு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. அது ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள நான் என்ன சொல்றேன்டா, அப்ப நாங்கள் என்னன்னு நம்புறது, நாங்கள் எப்படி தொடர்ந்து பயணிக்கிறதா விடுறதா ஒண்ணுமே தெரியாத குழப்பமா இருக்குது. அதைத்தானே நான் சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க புறங்க வரேன். சரி, கணேஷ் ஐயா சொல்லிடுதானே நீங்கள் ஒழுங்கு அரங்க வேலை செஞ்சீங்களா? நீங்கள் இந்த தேர்தல் நடைபெற்ற அத்தனை காலத்திலே ஒரு நிமிஷம் அக்கா, நீங்க தேர்தல்ல இறங்கி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கிருஷ்ணாவுடைய அன்பலகுடன் இணைஞ்சு அந்த தேர்தலில் நீங்க வேலை செய்தீங்களா? வேலை செய்ய உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதா? அதுக்கான ஒத்துழைப்பு உங்களுக்கு தரப்பட்டதா? அப்ப அனுமதி அளிக்கப்படல. அந்த அனுமதி தடுத்தது யார்? அண்ணா, நான் தான் எல்லா வேட்பாளரையும் நீங்கள் கிளிநொச்சியில் இறங்கி வேலை செய்வதற்கான அனுமதியை தடுத்தது யார்? அதுதான் தெரியாதே. ஓகே, அப்ப நீங்கள் அந்த தேர்தலுக்கு நியமிக்கப்பட்ட 2 வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் அவரை தளத்தில் இறங்கி வேலை செய்வதற்கான அனுமதி தலைமையால வழங்கப்பட்டதா இல்லையா? வழங்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப திட்டமிடப்பட்டு தடுக்கப்பட்டதா? நீங்க அதான் சொல்ல வரீங்களா? உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அப்ப நாங்க சொன்னது மாதிரி அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ள இவர் தலைமை உள்ளடக்கப்பட்டதா? அப்படி இல்ல ஆதிய மந்தத்திலிருந்து நாங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்க்கணுமா? இதைத்தான் நீங்க சொல்ல வாரீங்களா? ஒரு நிமிஷம் மைந்தன், ஒரு நிமிஷம் தாங்க. அவன் கேள்விக்கு ஒரு விளக்கம். இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய வேட்பாளர்களில் பிரகாஷையும் லோஜியையும் தவிர நான் எவருடனும் தொடர்பில் எடுக்கவில்லை. இந்த பரப்புரைக்கு போன ஆக்கள்கிட்ட கூட நான் எந்த விதமான தொடர்புகளையும் நான் வச்சிருக்கவில்லை. நான் உங்களுக்கு யாராவது சொன்னா நான் பரப்புரைக்கு போனாமண்டு இல்லையா? நீங்க நேற்று சொன்னீங்கள் ஸ்ரீதரன் ஐயாவுடன் நான் செஞ்சது வந்து ராஜதந்திர விளையாட்டு, விளங்குதா? அது நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியா செய்தீர்களா?
நீங்க இப்ப கணேசையா மட்டும்தான் இதை செஞ்சாருண்டா உங்களுக்கு எதிராக அந்த களத்துல 400 வேட்பாளர்கள் இருந்தவர்கள். அப்ப அந்த 400 வேட்பாளர்களுடைய நகர்வுகளையும் சரியா அவதானிச்சு அந்த அந்த பிரச்சார யுக்திகளை இதே சாவகச்சேரி கொடிகாமம் மற்ற பகுதிகளில் 1, 2, 3க்கு சென்ற யுக்திகளை ஏன் மற்றவைக்கு நீங்க செய்யல? இந்த 1, 2, 3க்கு சரியான யுக்திகள் பாவிக்கப்பட்டிருக்கு தானே, அது ஏன் மற்ற வேட்பாளர்களுக்கு செய்யல? கணேசையா வந்து சொன்னானா உங்களுக்கு செய்ய வேண்டாம்ண்டு? இல்லாட்டிக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்களுக்கு நான் யாருக்காவது தொடர்பு கொண்டு ஒரு வசனம் சொன்னானா நீங்க செய்யாத எங்க பிரச்சாரம் பிடுங்கோ கிளிநொச்சிக்கு போக வேண்டாம்ண்டு? இல்ல. இதுல என்ன பிரச்சனை என்றால், அடிப்படையா என்ன பிரச்சனை என்று சொன்னால், நான் சொல்றேன், யாரும் கோவிக்காதங்கோ. இந்த ஊசி கட்சியில நின்ற ஒரு சிலரை தவிர உங்களுக்கு அரசியல் வடிவா புரியல. நீங்க அந்த அரசியலையும் யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கும் தயாரா இருக்க இல்லை. விளங்குதோ? அப்ப நான் இங்க என்ன சொல்றேன்டா, நான் எவருக்கும் தொடர்பு கொண்டு எதையும் செய்யாதேங்கோ செய்யுங்கோன்னு சொல்லிடுறேன். நான் 2 நபர்களுக்கு நான் அந்த விஷயங்களை சொன்னான். சில வேலைகள் நான் பின்களத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். உண்மையா எனக்கு இன்னும் டவுட், எப்படி லோஜிக்கு இவ்வளவு போட்டு தான் வந்தது, எப்படி பிரகாஷுக்கு இவ்வளவு போட்டு தான் வந்தது. ஏன்னா அவைகள் செய்த களப்பணி மிக பெரிது. அதுக்குரிய அந்த அந்த பெருபெரு கடுமையா இருந்திருக்கவனும். இதுல கன விளையாட்டுகள் நடந்திருக்கலாம். அரசியல் என்றது அதுதான். விளங்குதா? திடீரென்று நாங்கள் வந்துட்டு ஏகேடி வந்துட்டார், 100% நியாயமா நடக்கும் தேர்தல், அங்க ஊழல் நடக்காது, லஞ்சங்கள் நடக்காதுன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க முட்டாள்கள். அரசியல் என்பது ஒரு கேம்பிளிங். இந்த கேம்பிளிங்குல நீங்க வந்து நேர்மையா நிற்பார்கள் எல்லாரும் என்று சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. நேர்மையா நின்று அரசியல் விளையாட முடியாது. பிரகாஷ் இதை கேட்டுக்கொண்டிருப்பார். பிரகாஷுக்கு நான் ஒரு 2 கிழமைக்கு முதல் 3 கிழமைக்கு முதல் போட்ட மெசேஜை கேளுங்கோ. நான் அதில் போட்டு விட்டேன், நான் அரசியலில் 100% ஜெனுவனா நீங்க நிற்க முடியாது, நின்றால் தோல்விதான். கேளுங்க, நான் போட இல்லையாண்டு. இதுல வந்து கணேசையா உங்களுடைய பிரச்சாரத்துல நான் எந்த விதமான தலையீடுமே செய்யல. ஆனா அதே நேரத்துல நான் அங்காளி பக்கத்தை பாதுகாத்து கொண்டு இருந்தேன். அந்த பாதுகாப்பு வந்து அர்ஜுனாக்கு எதிரான பாதுகாப்பு வேலையும் இல்லை. கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோட எவ்வளவு கோபம், எவ்வளவு அவமானங்களையும் தாண்டி கொண்டு நான் இந்த தளத்தில் அர்ஜுனாக்காண்டி தான் நின்றான். வலிகளை சுமந்து கொண்டு நின்றான். என்னுடைய உடல் நிலையை வைத்து 4 காலில் நடப்பவன் என்று சொன்ன பிறகு நான் இந்த தளத்தில் நின்றான். நீங்க நிற்பீங்களா? என்னுடைய உடல்நிலையை பற்றி கதைக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? 4 காலில் நிற்கிறன்றது. டாக்டர் ஒன் செகண்ட், கூலாக இருங்க, கொஞ்சம் பொறுங்க. நீங்கள் இப்போ அப்செட் ஆகுங்க. டீனாக்கா, இந்த அரசியல் உங்களுக்கு புதுசு, எனக்கு புதுசு, இதில் வந்த 9 பேருக்கும் புதுசு, சரிதானே? அரசியல் என்றாலே இதை கேளுங்க, என்ன முடிக்க விடுங்க டீனாக்கா ப்ளீஸ். என்ன சொல்லுங்க, அரசியல் என்றாலே டிவைட் அண்ட் ரூல். அது என்ன சொல்லுங்க, பிரித்தாளும் தந்திரத்தை பாவிக்கிறது. இவ்வளோத்துக்கும் நாங்கள் கவர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜோவியாக்காவும் பிரகாசனையும் வெலு க்ளோஸ் அண்டு இவைண்ட க்ளோஸ்னத்தை உடைக்கிறதுக்கு கடைசி நாளில் ஒரு உபாயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. மாற்றப்பட்டது. இது நடந்திருக்கா இல்லையா? சொல்ல விடுங்க. சரி, இவ்வளவு வந்த அப்புறம் நான் சொல்லித்தான் ஆகணும். என்னன்னு சொன்னா, நான் ஒரு நெகோசியேஷன் டோர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு கொண்டிருந்தேன். நான் எல்லாரும் இதில் இருக்கிற வாக்காளருக்கு எதிராக போகப்படாது, தப்பி தவறி ஒரு காலத்தில் அர்ச்சனாவோடையோ அல்லது தானா கிருஷ்ணாவோடையோ யாரோடையோ ஒரு ஆளோட நெகோசியேட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு ஆள் இந்த தளத்திலேருந்து போய் நெகோசியேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் உடைச்சி விட்றேன். கடைசி நாள் இவைண்ட பிரச்சாரம் எல்லாத்தையும் பார்த்து, அதாவது நான் நினைக்கிறேன் திங்களோ ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு லீஃப்லெட் ஒன்று பிரிண்ட் பண்ணப்பட்டது ஒரு பார்ட்டியால், இதுக்குள்ளே இருக்கிற ஒரு க்ரௌட்டால் பிரிண்ட் பண்ணி லோகியக்காண்டையும் பிரகாஷ் அண்ணையும் அந்த ஒற்றுமையை உடைக்கிறதுக்கு. சரி, அந்த லீஃப்லெட்டில் பிரிண்ட் பண்ணப்பட்ட நம்பர் வந்து 357. சாரி, 357 இல்லை, 237. சரி, அந்த ஏரியாவில் டெலிவர் பண்ணப்பட வேண்டிய லீஃப்லெட் வந்து 257 இன்ஸ்டெட் ஆஃப் 5
சமம் பிரிண்ட் வித் 3 2 அது வீடியோல கிரீன்லாண்ட் வந்திருந்தது வந்திருந்தது. அந்த வீடியோவாயே ஒரு லைவ்ல வீடியோவாயே அது வந்திருந்தது. 2 3 7க்கு மட்டும் போடுங்க உண்டு. அப்ப நான் உடனே பார்த்தேன் இதுல இது 7ஆம் நம்பர் இருக்குது, பிரகாசண்ண இன்வால்வோ. உடனே நான் பிரகாசண்ணையை கூப்பிட்டு கேட்டேன், இது யாரப்பா? 10 பேரோ 20 பேர் காசுக்கு டெலிவர் பண்றாங்களா அந்த லீஃப்லெட்டை. 20 பேர் நினைக்கிறேன், 20 பேரோ 10 பேரோ சம்திங். ஒரு ஆளுக்கு 2000 ரூபா டெலிவர் பண்றதுக்கு. யார் இந்த ஆள்? யார் இது ஆர்கனைஸ் பண்ணது? யாருக்கு ஆள் ஆர்கனைஸ் பண்ணாண்டு ஆராய்ச்சி பார்த்தால் பிடிக்கலாம். என்ன எங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச வீடுகள் அந்த லீஃப்லெட்டை ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். சரி, தெரிந்த பாய்ஸ் 1-2 பேர் அதுக்கு அந்த எங்கள்ட கரையோர பகுதிகளோட சேர்ந்த ஆக்கள்னு சொந்தக்காரர் அந்த அந்த டெலிவர் பண்ணுறதுக்கு வேலை செய்திருக்கிறேன். நான் அதுக்கு இதுக்கு மேலே கீழே இறங்க விரும்பவே இல்லை. என்ன எல்லாத்தையும் மூடி போட்டு போவோம். ஓகே, இது நடந்திருக்கு. கடைசியா இந்த டீம் இதுக்கு இருந்து இந்த 2-3 அடிச்சு நேரத்தில் அந்த விளையாட்டை விட்ட ஆளாரு. அது உண்மையா பிரகாசன்னே இல்ல. யார் அந்த ஆள்? ஆள தெரியும் சொல்லுங்க. தெரியாதா? இதுக்கு மேல என்ன? 2-3 இப்ப உடுப்படி தொழில இறங்கி 2 வேலை செய்த 2-5 அடிக்க வேண்டிய அந்த இத 2-3 அடிச்சது யார் அந்த ஆள்? எல்லா இடமும் போயிருக்கா கடைசிக்கு. நீங்கள் மக்களுக்கான ஒரு உங்களோட கட்சிகளே ஒரு சிலரை மட்டும் வெல்ல வைப்பதற்காக நடத்தப்பட்ட நாடகமா? இப்படி நாடகம் என்று சொன்னால் நீங்கள் மக்களுக்கான அரசியலை எப்படி இதுல செய்ய போறீங்க? அதுதான் உடலை வெட்டி கூறு போட்டு பகுத்து ஆராயணும். அப்பதான் உச்சந்தலையில ஓங்கி அடிக்கலாம். ஒத்த பயணம் ரூபா காசு கொடுக்காத இந்த நாடக கம்பெனி கலைக்கப்பட வேணும். இதான் இந்த ஆசை. இந்த நாடக கம்பெனி கலைக்கப்பட வேணும். அரசியல் செய்யாதீங்க. காசை வச்சு அரசியல். காசு வந்து இஸ் த லாஸ்ட். முதல் எங்க நாங்க புல போனோமோ அதை எடுத்து திருத்தி கொண்டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஓர் பேக்கெட் அப். சரிதானே? காசுன்னு சொல்லி அதென்று சொன்னால் பயந்தான் நமக்கு வடிவா சொல்கிறேன். இதில் இந்த தளத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் காசை பற்றி கதைச்சோம்டா புலம்பெயர் தமிழர் தங்கண்ட காசை வச்சுக்கொண்டு இங்கே ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய அப்படி ஒரு பிள்ளையான தகவல் போகக்கூடாது. விளங்குதானே? நாங்கள் எங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்குது. காசுலையா முழு கட்சி வாங்க புதுசா வந்தவரும் சரி பழசா வந்தவரும் சரி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் ஐயா. அப்ப நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஆட்சி நடத்தவும் அரியணவும் சொகுசா வாழ்றதுக்கும் கொட்டல போய் ஆடம்பரமா சாப்பிட்றதுக்கும் ஆடம்பரமான வாகனங்களை போறதுக்கும் புதுசா உடுப்பு போடுறதுக்கும் வெளிநாட்டில் உள்ள மக்கள்கிட்ட காசு வேணும். ஆனா அதை விட்டு போட்டு இது மட்ட சொல்லுவீங்கள். அவை எங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. எங்களை ரிமோட் போட உங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க. அதான் சொல்லுவேன், தமிழன மானமுள்ள தமிழன் வெளிநாடு உள்ள ஒரு பைசா கொடுக்க இருக்கும். கொடுத்த காசுலாம் அடிக்க போன வெளியில யாருக்கு அவ்வளவு காசு கொடுத்தா நீ முழுக்க வழியா கொண்டுவா. இதோட உங்களுக்கு எல்லாம் கலைச்சி அடிக்கணும். அவன கதையமாக்கணும். வந்த தேர்தல பிச்சை வெளிநாட்டு தமிழன் வந்துட்டு இங்க கொஞ்சம் முதலாளி அவை காசு கொடுக்குறாங்க தங்களோட வர்த்தகத்தை பெருக்கிறதுக்கு. நாடா கம்பெனி இப்படியான நாடக கம்பெனியான நீங்கள் எப்படியா வந்து நாளைக்கு எங்க மக்களுக்கு நல்லா செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? மைந்தன், நீங்கள் இப்ப என்ன செய்ய வேணும்னு சொன்னா, இப்ப அவருக்கு நான் நேற்று என்ன சொன்னான், குட் லக் டு யூ அர்ஜுனா, டூ த பெஸ்ட் ஃபார் த கம்யூனிட்டி மூவ் ஆன். இவ்வளவுதான். சரியோ? இனி போல் வந்து அர்ஜுனாண்ட இதுல. ஆனால் இன்றைக்கு யாருக்கும் வந்ததோ கேக் போட்டுறதுக்கு இன்விடேஷன்? லோஜியாக்கா பிரகாசன் இல்லையா? தெரியும், எனக்கு அழைப்புகள் வரவில்லை. சரி சரி. ஒரு கட்சியினுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு போட்டியிட சக வேட்பாளரை அழைக்க முடியாத நீங்கள் தான் வந்து நாளைக்கு அந்த மக்களுக்கு ஆட்சி செய்ய போறீங்களா என்ன? இதான் உங்களோட தலைமையில பண்பா என்ன? தோத்தவனா வெண்டவனா முழு பேரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல வச்சு கௌரவ வச்சு அவனுக்கு மரியாதை செலுத்தி போட்டு அனுப்பி இருக்கணுமா இல்லையா? அப்ப நாளைக்கு மாநகர சபை தேர்தல உங்களை வேண்டா வருவான். என்ன தலைமை இது? என்ன தலைமை இது? 2 பேருக்கு மேலும் பொண்ணாட போத்து போனது மிச்சம் அங்க போனதாக்கள் எங்க கேக் ஓட்டுறோம் சந்தைக்கு வச்சா கேக் ஓட்டுவான்.
மைந்தன், நீங்கள் நீங்கள் எல்லாரும் இப்ப இன்னுமே இந்த அரசியலை விளங்காம தான் காய்ச்சி கொண்டு போவீங்க. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அரசியல். ஒவ்வொரு ஐயா பிள்ளைகளாக திட்டமிடப்பட்ட அரசியல் ஒவ்வொரு ஐயா. கோளாக ஐயா வெட்டப்பட்டது. நீங்கள் ஆறுன்றதா மக்கள் இப்ப அடையாளம் கண்டவല്ലോ. இது தேவையில்லை. இப்ப நான் சொல்றேன் தானே, தயவு செய்த மக்கள் அந்த பெரிய கருப்பாடு ஆறுன்றதை இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள பாருங்க. ஆற்ற நிகழ்ச்சி நிரல்ல செய்தது தேர்தல் முடிஞ்ச பிறகு கொடுக்கப்பட்ட ஊடக அறிக்கை படியா உத்து புதக்கடை வச்சு பாருங்க. நான் சொல்றேன் பலபடியும் தெரியும். சரி, மைந்தன், இத நீங்க சும்மா முழுக்க ஏகடி அவசரமா பாடி வீடுகளை நான் திருப்ப விடக்கூடாது. சொல்றேன். திருப்ப ஏகடி பாடிங்க. முழு சர்வதேச வலையமைப்பும் அங்க கூலிக்க மாரடிச்சு சேர்ந்து இறக்கி விடப்பட்டு தமிழ் தேசியத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை. இது உங்களுக்கு தெளிவாகதா இல்லையா? ஓமன் சொன்னா யோசனை போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க மக்களை. தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக ஏகடி பாட்டியால திட்டமிடப்படுத்தப்பட்ட நடத்தப்பட்டது நாடக கம்பெனின்னு தெரியுதா உங்களுக்கு இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப கிழக்கு மாநிலத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படி தக்க வச்சு கொள்ளப்பட்டதா. ஆனா வடக்கு மாநிலத்துல தலைவர் பிரபாகரன் வாழ்ந்த அந்த மண்ணில அந்த தேசிய விடுதலை நசுக்கப்பட்டிருக்குது. அப்ப மைந்தன், இது நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம் ஐயா, நீங்கள் சிங்கள இனவாதத்துக்கு சேவம் செய்கிற இந்த முதலாளி வர்க்கம் இணைஞ்சு கொண்டு தாங்கள பெரிய அரசியல் ஞானின்னு சொல்லப்படும் இணைந்து செய்யப்பட்ட நாடகமா இல்லையா? மக்களிடையே நான் போடுறேன் உங்கள்கிட்ட. நீங்க புலவருங்க மைந்தன். சனல் நோ நோன்னு தான் சொல்லுது. நான் இப்ப இதுல ஒரு விளக்கம் சொல்றேன் மைந்தன். இப்ப நீங்க ஏன் நீங்க நோ பண்ண மாட்டோம் உங்களுக்கு சார்பா எடுக்கிறீங்க இல்ல உங்க பாருங்க என்னங்க மைந்தன் கிரீன்லாண்ட், இதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்றேன். இதுல அரசியல் எப்படி நடந்திருக்கண்டால், இப்ப நீங்க பாருங்க, ஒரு ஒரு சந்தியில நாட்சந்தி ஒன்று இருக்கின்ற வைங்கிறேன். அதுல வந்து 2 பாதைகள் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். இப்போ நீங்கள் போகிற வாகனங்கள் வந்து ஏதாவது அடுத்த 2 பாதையை தான் திறக்கணும். அந்த 2 பாதை எதுன்றால் ஒன்று வெள்ள வேட்டிகள் என்ற பேரில் நாங்களும் அதில் பங்காளிகளாக இருந்திருக்கிறோம். வெள்ள வேட்டிகள் என்ற பேரில் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து நின்றவர்களோட பாதை அங்கே மக்களுக்கு பொறுப்பு வந்திருக்கு. 2வது அங்கே பாதை அடைப்பு இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனாவுக்கு ஆதரவான ஒரு குழு இருந்திருக்கு, அர்ஜுனாவை வெறுத்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். சரி, அப்போ அர்ஜுனாவை வெறுத்த மக்களுக்கு என்ன ஆப்ஷன்? அவர்களுக்கு தமிழ் தேசியம் வேண்டாம், அர்ஜுனா வேண்டாம் என்றால் 3வது ஆப்ஷன் அவர்களுக்கு இருக்கிறது வந்து தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த ஒரு ஆப்ஷன் தான். அதில் இன்னொரு என்னென்றால், இந்த அரசு உத்தியோகத்தர்கள் அண்டு வரைக்குள்ள மற்றது இராணுவத்தில் இருந்தவர்கள் அண்டு வரைக்குள்ள கன விஷயங்கள் வந்து இந்த 2 பகுதியையும் தவிர்த்து போட்டு அங்கால ஓட் போட வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்குது. அதில் தான் இந்த ஓட்டுகள் போயிருக்கும். விளங்குதா? இங்கே 100% அர்ஜுனாவை ஆதரித்தவர்களும் இல்லை, 100% தமிழ் தேசியத்தை எதிர்த்தவர்களும் இல்லை. இப்போ அங்கே நடந்த பிரச்சனை என்றால் இந்த 2 பாதைகளும் அரையரவாசி மூடப்படைக்கல, மக்களுக்கு வேறு தெரிவிக்கல. இந்த தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்ச வாக்குகள் வந்து கூடுதலான அளவு அவர்களை விரும்பி அளித்த வாக்குகள் என்று நான் இதுவரைக்கும் நினைக்கல. என்ன, நான் இந்த கல்குலேஷனை நேற்று நைட்ல இருந்து பார்த்து நான் எப்படி என்று சொல்லி சொன்னால், வெறுப்பின் காரணமாக தமிழ் அரசியல் வேட்பாளர்கள் அங்கே நின்ற அரசியல் வேட்பாளர்களுடைய வெறுப்பின் காரணமாக இவர்களை ஏதாவது செய்ய வேணும், இவர்களுக்கு இந்த தருணத்தில் என்றாலும் ஒரு பாடத்தை கற்பிக்க வேணும், இல்லாட்டி இவர்களை திருத்த வேணும், இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் என்ற அந்த ஒரு 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 வெறுப்பின் காரணமாகத்தான் அந்த வாக்குகள் வந்து யாருக்கு தேசிய மக்கள் சக்திக்கு போயிருக்கும். இந்த மக்கள் உண்மையா தேசியத்தின் உணர்வை இழந்துட்டார்களாண்டா இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், நீங்கள் இருந்து பாருங்க, மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசியம் மீண்டும் கூறு கொண்டுள்ளும். ஒருத்தராலையும் உங்களால் அடக்க முடியாது. இது அர்ஜுனா இல்லை, தேசிய மக்கள் சக்தி இல்லை, எவராலையும் இந்த சுனாமி அலையை நீங்கள் உடைக்க முடியாது. மக்கள் கட்டாயம் வந்து இவைகளுக்கு என்ன தேவை என்றால், நீங்கள் எல்லா தமிழ் தலைமைகளும் ஒரு குடைங்களோ ஒரு தலைமைத்துவத்துங்களோ வந்து நில்லுங்கோ. 25 பார்ட்டி 30 பார்ட்டி சுயேட்சை குழு இல்லாமல் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தேசியம் சார்ந்த கொள்கைகளோடு நிற்கின்ற ஒரு கட்டமைப்பாக நீங்கள் வந்து நில்லுங்கோ. இந்த சுனாமியால் அடிக்கலைன்னா நீங்கள் வந்து என்ன ஏசிட்டு போங்க, என்ன கெட்ட வார்த்தையால் ஏசிட்டு போங்க. சரியா? நான் பொல்லுண்டி நடக்கிறவன் தான், ஆனால் நான் என்னுடைய கணிப்பு ஒரு நாளும் தப்பாது. இந்த வடமாகாணம் தேர்தல் ஜனவரி மாதம் நடக்கும். அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு தேவை, தேசிய மக்கள் சக்திக்கு தேவை இந்த அலையை அடங்க விடாமல் பார்த்து கொள்வது. இந்த அலையை அடங்குறதுக்கு இடையில் அவர்கள் கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடத்துவார்கள். ஏனென்றால் அப்படி நடத்தினா தான் அவர்களால் இந்த மாகாண சபைகளையும் கைப்பற்ற முடியும். அப்போ முற்றுமுழுதாக தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி செய்வார். அப்போ அந்த நேரத்தில்
நீங்கள் சரியான கட்டமைப்பை கொண்டு சரியான தலைமையின் கீழே ஒரு அணியாக தமிழர் தேசம் முன்னுக்கு வேட்பாளர்களை நிறுத்திச்சுன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசியம் திருப்பியும் சுனாமியாக அடிக்கும். இந்த மக்கள் நீங்கள் எல்லாரும் ஏசிக்கொண்டு போகிறீங்க, யாழ்ப்பாணத்தான் பிரபாகரனை தூக்கி எறிஞ்சிட்டாங்கள், தேசிய தலைவருடைய எண்ணமே இல்லைன்னு சொல்லி. இல்லை, தேசிய தலைவரை இந்த மக்கள் நேசித்தபடியாத்தான் இந்த தமிழ் தேசியம் என்று பொய் பேசிக்கொண்டு திரிகிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு முதுகுல பிடம்படி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். விளங்குதா? அந்த தலைவனுக்கும் அந்த தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் உண்மையா இல்லையன்றதை மக்கள் தங்களோட போட்டோலால் தூக்கி காட்டியிருக்கணும். நீங்கள் இதையும் தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் நீங்கள் காணாமல் ஆக்கப்படுவீர்கள். உங்களுடைய வெறுப்பின் மேலே வந்த வாக்குகள் தான் தேசிய மக்கள் சக்திக்குரிய வாக்குகள். நீங்கள் திருப்பியும் தமிழ் தேசியம் அந்த தலைவர் சொல்லிட்டு போன பாதை ஒரு தலைமையின்களை வந்து நில்லுங்கோ. மக்கள், யாழ்ப்பாணத்து மக்கள், வடமாகாண மக்கள் திருப்பி ஒரு சுனாமியா அடிக்கலை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து சொல்லுங்கோ, கணேசையா உங்களோட கதையை நாங்கள் கேட்கவே மாட்டோம், விட்டுடுங்க, நான் விட்டு விலகிடுறேன். அடுத்தது மைந்தன், இப்போ பார்த்தீங்கன்னா வந்த கட்சிகளுக்குள்ள அர்ச்சுனாவுக்கு வந்ததே தேசியத்தை நேசித்த அரவாசி கிரவுட் வந்து அர்ச்சுனாவுக்கு திரும்பி இருக்கு. சரிதானே? இருக்கிற தமிழ் கட்சிகளை வெறுத்தவ என்பிபிக்கு போட விருப்பம் இல்லை, தேசியம் என்றதை விரும்பினவை அர்ச்சனாவுக்கு போட்டிருக்கிறான். ஒரு சர்டின் பெர்சன்டேஜ் அப்படியும் வந்து அர்ச்சனாவுக்கு சேர்ந்துருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அர்ச்சனான்றது ரேரண்டே தெரியாது, ஊசின்றது ரேரண்டே தெரியாதவ. எங்களுக்கு வேற வழி இல்லை, தேசியம் என்று சொல்லி ஒருத்தன் தான் கத்தி கொண்டிருக்கிறான் என்ற இதில் பிலீவிங்கில் அவருக்கு என்ன பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு போட்டிருக்கிறாங்க. அவற்ற வாக்குகளை பார்த்தீங்களான்னு சொன்னால் இபிடிபின்ற வாக்குன்னு பார்க்க கூடத்தான் விழுந்திருக்கு அவருக்கு. சரியோ, அங்கேயும் பார்க்க கூட விழுந்திருக்குது, மாம்பழத்திலும் பார்க்க கூட விழுந்திருக்கு, மாநிலம் பார்க்க கூட விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தேசியம் என்ற வேர்ட். அவற்ற தேசியம் ஜெனுவினோ இல்லையோ என்றது லாஸ்ட் 15 வருஷம் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இப்போ சனம் இன்னொரு சான்ஸை கொடுக்குது இவருக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு இவர் எண்ணிய போறாரு. சரி, அதுவும் அங்க நடந்த ஊழல் காரணமா சுபாஷ் புறக்கணிக்கப்பட்ட. என்ன பொறுத்தவரை சுபாஷ் வந்து ஒரு பெட்டர் தேசியத்தை ரன் பண்ணி கொண்டிருப்பார், லீட் பண்ணி கொண்டு இருந்திருப்பார் எங்க மக்கள். அவர் என்ன தேசியத்துக்காக என்ன செய்தவர்? அவர் கொஞ்சம் பாருங்க, சுபாஷ் ஒரு வேட்பாளரா பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தாருண்டா அடுத்த முறை போய்க்கு 4 வேட்பாளராக கூட்டிக்கொண்டு போயிருக்கும், அந்த கட்சியை வளர்த்திருக்கும். இவர் இப்போ ஒரு சீட் சொல்லி இவர் போறார். சரியோ, 5 வருஷத்துல இவர் இதே ரூட்டை இதே ரூட்ல 15 வருஷம் பயணிச்சு அதே ரூட்ல பயணிச்சாருன்னு சொன்னா மறுபடி வெள்ளப்படி விவகாரம் வெளியில வரும். இவன் கட்சியே இல்லாமல் போயிடும். அவன் கட்சி விட்ட பெரிய புல சுபாஷை புறக்கணிச்சு போட்டு இன்னொரு ஆளை மேலே அனுப்புறாரு. சுபாஷ் வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதி. அவர் என்ன செய்தார்? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, சுபாஷ் தமிழ் தேசியம் என்றால் என்ன ஐயா? தமிழ் மக்களுடைய பிரச்சனையான தீர்வு கண்டு அவருடைய கொள்கையை நிலைநாட்டி செல்வதுதான் ஐயா தமிழ் தேசியம். அதானே ஐயா சுருக்கமா சொன்னா? அப்படின்னா அந்த தமிழ் தேசிய மக்கள் இந்த மருத்துவ மாபியாக்கள் எல்லாம் அடைக்கப்படையல. அர்ச்சுனா ராமநாதன் இந்த மருத்துவமனைகளுக்கு எதிராக போராட்டம் செய்யல. அந்த மருத்துவமனையில உண்மையில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை அப்பா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. நேரடியாக தாங்கள் சமூக ஊடகங்களே செய்தியை குடிக்கணும் நாங்கள் பாதிக்கப்பட்டது. ஏன் நீங்களோ சட்டத்தில தானே மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக நீங்களே ஒரு பொதுநல வழக்கு போடல? இல்ல, அது தலைமையின் பிரச்சனை, அவன் கட்சி தலைமை இல்லையா? நீங்க ஒரு சட்டத்தரணி தலைமை நான் ஒரு சட்டத்தரணி இருந்தா தலைமை, அது இது அரசியல் கட்சி, இது என்ன தனிப்பட்ட பிரச்சனை? நான் ஒரு பொதுநல வழக்கு போட்டு இந்த தளத்தை ரன் பண்றீர். நான் ஒரு வேலை செய்ய விருப்பம், எனக்கு ஜெனுவினா எனக்கு ஒரு வேலை செய்ய விருப்பம். ஐயா அதுக்குள்ள போகாதேங்க, தள்ளி இருங்கோ வேண்டா. நான் பாப்பன் மைந்தன் முக்கியமா இந்த பனிமேந்தன் இதுல நான் ஒரு விளக்கம் தாரன். சாவச்சேரி பிரச்சனை வந்து ஏன் தேசியம் சார்ந்த கட்சிகள் அதுக்குள்ள போயில்லை என்றால், சாவச்சேரி பிரச்சனை வந்து ஆரம்பத்திலிருந்தே அரசியல் மயப்படுத்தப்பட்டு, நான் அந்த சரியான விளக்கத்தை மக்களை கொடுக்கத்தானே வேணும். நான் சொல்றேன் கேளுங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிளான், எனக்கு அந்த சாவச்சேரின்ற பிரச்சனை உண்மை